நெக்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டம். நாகும் 1-7. பாட்டில் ஒரு அதிகாரம் கொண்ட 2 புத்தகங்களின் பெயர்களை சொல்லுங்கள். கை தூக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி சொல்லலாம், தப்பில்ல. அதுக்கும் 5 செகண்ட்ஸ் தான் டைம். 2 3 4 5. ఆదరించువాడు దీనులను దీవించువాడు కృపతో నడిపించువాడు శాంతిని ప్రసాదించే ஆமா, பேர் தான் எழுதணும். கிளியராவே கொடுத்துருக்காங்க. பெயர்னா பெயர் தான் எழுதணும், நம்பர்னா நம்பர் எழுதணும். தமிழ்னா தமிழ் கொடுக்கணும். இங்க வாமா. నాకు తెలిపెనుగా పాకిస్తాన్ కలుషము బాపగ కరుణను చూపగ నన్ను వెదికెనుగా
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறதான அருமையான ஈஸ்டர் பெத்தானியா திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் அவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உள்ளத்தின் ஆளுகிறது நன்றி சோதனை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி நம்முடைய திருச்சபையில பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக சில போட்டிகள், அதாவது பைபிள் எக்ஸாம்ஸ், இன்னும் பலவிதமான விளையாட்டு போட்டிகள், பைபிள் சம்பந்தப்பட்ட குவிஸ் ப்ரோக்ராம், அப்புறம் அத்தாட்சிகள், பாட்டு போட்டி, நிறைய போட்டிகள் எல்லாம் நடைபெற்றது. கர்த்தருடைய கிருபையினால நம்முடைய திருச்சபை சார்ந்த அநேக பெண்கள் சகோதரிகள் அம்மாமார்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றிருக்கிறீங்க. ஸோ அவர்களுக்கு இப்பொழுது ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம் சொல்லி கர்த்தருடைய நாமத்தின் மூலமாக இந்த நேரத்தில் மத்தியில ஒரு பேர் சொல்லி நான் கூப்பிடும் போது இந்த விஷயம் கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க, எனக்கு டைம் இல்லை, ரொம்ப டைம் கம்மியா இருக்கு. ஸோ 2-3 பேர் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு நீங்க வாங்கி கொண்டுபடி உங்களை அனுபவம் கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது பாத்தீங்கன்னா ரூத் எக்ஸாம், அதாவது ரூத் புஸ்தகம், வேதாகமத்துல பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல 4 அதிகாரங்கள் கொண்ட ரூத் புஸ்தகம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டோம். 50 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டோம். அந்த 50 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 3 பேர், அதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்முடைய திருச்சபை சேர்ந்த சகோதரி ரூத் ஆரோன் 50க்கு 50 எல்லாரும் உற்சாகமா பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவது ரூத் ஆரோன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 50க்கு 50. செகண்ட் பிரைஸ் வித்யா ஜேக்கப் 50க்கு 49 மதிப்பெண்கள். வித்யா ஜேக்கப். மூன்றாவது பிரைஸ், தேர்ட் பிரைஸ் பிரதீபா பிரதீபா 48 மார்க்ஸ். சகோதரி உற்சாகப்படுத்துவோம். விஜயாவை யாரும் கொஞ்சம் வர சொல்லுங்க, மேல போயிட்டு அதே ரூத் எக்ஸாம் பாத்தீங்கன்னா 50 மதிப்பெண்களுக்கு வைக்கிறத 45 மதிப்பெண்களுக்கு மேல வாங்கினவங்க கூட ஒரு அவங்க என்கரேஜ் பண்றாங்க. விஜயா ஜேக்கப் செகண்ட் பிரைஸ். நாற்பத்தி 45 மதிப்பெண்களுக்கு மேல வாங்கினவங்களுக்கும் ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக ஒரு பிரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 47 மதிப்பெண்கள் ஜே எஸ்தர் ராணி, ஜோதி ராஜசேகர் 47 மதிப்பெண்கள், மேரி ஐசக் 47 மதிப்பெண். நான் சொல்றவங்க கொஞ்சம் வாங்கிக்கோங்க. மேரி ஐசக் 47 மதிப்பெண்கள், பிரசன்னா 46 மதிப்பெண்கள், சௌந்தர்யா 46 மதிப்பெண்கள், பிரீத்தி சஞ்சீவி 45 மதிப்பெண்கள். ஒரு 6 பேர் 45க்கு மேல வாங்கியிருக்காங்க. சோ அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் உங்க நேம் இருக்கான்னு பாத்துக்கங்க. ஸ்டிக்கர் இருக்கும், அதுல உங்க நேம் கரெக்டா இருக்கா மென்ஷன் பண்ணிருக்கான்னு பாத்துக்கங்க. பிரீத்தி சஞ்சீவி. அடுத்ததாக நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பைபிள் ரெஃபரன்ஸ் போட்டி கண்டக்ட் பண்ணிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா பைபிள் எல்லாருக்கும் தெரியல, நம்ம பைபிள் வசனங்கள் சொல்ல டக்கு எடுத்து படிச்சவங்களுக்கு பைபிள் ரெஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிரசன்னா குமாரி, செகண்ட் பிரைஸ் ஜோதி ராஜசேகர், தேர்ட் பிரைஸ் மாணிகபா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிரசன்னா, செகண்ட் பிரைஸ் ஜோதி ராஜசேகர், தேர்ட் பிரைஸ் மாணிகபா. நெக்ஸ்ட் பாட்டு போட்டி வச்சிருந்தோம், அந்தாட்சரி வச்சிருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஷாலினி ராஜா, செகண்ட் பிரைஸ் பிரசன்னா குமாரி, தேர்ட் பிரைஸ் ஜானகி பாபு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஷாலினி ராஜா, செகண்ட் பிரசன்னா குமாரி, தேர்ட் பிரைஸ் ஜானகி பாபு.
நெக்ஸ்ட் வந்து பைபிள் குவிஸ் கண்டக்ட் பண்ணிருந்தோம். டீம் A, டீம் B அப்படின்னு டீம் C மூன்று டீம் வச்சு பைபிள் குவிஸ் கண்டக்ட் பண்ணிருந்தோம். அதுல வந்து வின்னர் டீம் வந்து C டீம். அவங்களுக்கான பிரைஸ் சிஸ்டர் ஷைலா, ஜானகி, கனம்மா, ஸ்வர்ணலதா, விஜயா ஜேக்கப் இவங்க C டீம்ல பங்கு பெற்று பதில்களை சொல்லி வின் பண்ணிருக்காங்க. வின்னர் டீம் ஷைலா, ஜானகி, தனம்மா, ஸ்வர்ணலதா, விஜயா ஜேக்கப். அதே நெக்ஸ்ட் ரன்னர் டீம், அதாவது செகண்ட் வந்தவங்க வந்து அந்த லிஸ்ட் படிக்கிறார். ராணி, சிஸ்டர் ராணி, ரூத் பிரசாத், கிரேசி சுதாகர், மரியா வில்சன், மாணிக்கம்மா, மேரி ஐசக். ராணி சிஸ்டர், ரூத் பிரசாத், கிரேசி சுதாகர், மரியா வில்சன், மாணிக்கம்மா, மேரி ஐசக். கிரேசி வரலையா? அதை வாங்கிக்கோங்க வீட்டுல இருந்து. நெக்ஸ்ட் வந்து அதான் பைபிள் வேதாகம சம்பந்தப்பட்ட போட்டி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்டர்டெயின் பண்ணல, நான் வேதாகம பத்தியே பேசிப்போம் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்டர்டெயின்மெண்ட் போட்டி வச்சிருந்தோம். அந்த மியூசிக்கல் அடக்கம் போல வைக்கிற அதே மியூசிக்கல் சேர்ல வந்து அதாவது யங் லேடிஸ், அதாவது 2 பீரியடா பிரிச்சு வச்சிருந்தோம். 40 வயசுக்கு கீழே எனக்கு தெரிஞ்சு நான் அந்த வயசுல யாருக்கும் கேட்கல, நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக்கல் சேர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிரசன்ன குமாரி, செகண்ட் பிரைஸ் ஜானகி பாபு, third prize பல்லவி. first prize பிரசன்னா, second ஜானகி பாபு, third prize பல்லவி. அப்புறம் இன்னொரு பிரிவினர், அதாவது above 40 அந்த பிரிவினர்ல பாத்தீங்கன்னா மியூசிக்கல் சேர்ல first prize சிஸ்டர் ஷைலா, second prize ரூத் ஆரோ, third prize மேரி ஐசக். மேரி ஐசக். நெக்ஸ்ட் வந்து கண்ணு கட்டிட்டு, அதாவது லாங் டிஸ்டன்ஸ்ல நிக்க வச்சு கண்ணை கட்டிட்டு ஆப்போசிட்ல கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் வந்து பைபிள், அவங்களுடைய பைபிள் எல்லாம் வச்சுட்டு அதை போய் எடுத்து வரணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தோம். பிளைண்ட் கேம் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு பேர் வச்சேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா 2 பிரிவா பிரிச்சிருக்கோம். ஏன்னா பெரியவங்க சின்னவங்க செய்ய ஆட முடியாதுன்றதுனால அதுல வந்து ஒரு பிரிவினருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர்ணலதா, செகண்ட் பிரைஸ் சௌந்தர்யா, தேர்ட் பிரைஸ் பல்லவி. வர்ணலதா ஃபர்ஸ்ட் பிரைஸ், சௌந்தர்யா செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் பல்லவி. அதே மாதிரி இன்னொரு பிரிவினர், அதாவது செகண்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் மேரி ஐசக், செகண்ட் பிரைஸ் மாணிக்கம்மா, தேர்ட் பிரைஸ் சிரோமணி. ஃபர்ஸ்ட் மேரி ஐசக், மாணிக்கம்மா சிஸ்டர், நெக்ஸ்ட் சிரோமணி சிஸ்டர். நெக்ஸ்ட் கேம் பலூன் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வச்சிருக்காங்க. அதாவது பலூன் ஊதிட்டு அதுல வந்து ஜீசஸ் அப்படிங்கிற வார்த்தை எழுத சொன்னோம். அதுல எவ்வளவு நிறைய எழுதுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் சுமதி அபிஷேக், செகண்ட் பிரைஸ் விஜயா ஜேக்கப், தேர்ட் பிரைஸ் சௌந்தர்யா. ஃபர்ஸ்ட் சுமதி, செகண்ட் விஜயா ஜேக்கப், தேர்ட் பிரைஸ் சௌந்தர்யா. நெக்ஸ்ட் இன்னொரு கேம் கண்டக்ட் பண்ணிருந்தோம், கண்ட்ரி கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் போட்டுட்டு அதுல 4 கண்ட்ரியோட நேம் எழுதிட்டு மியூசிக் போட்டோம். மியூசிக் ஸ்டாப் பண்ணும்போது அந்த எந்த பர்டிகுலர் கண்ட்ரில யாரு நிக்கிறாங்களோ அது பேப்பர் சீட் எடுத்துட்டு அதுல நிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு கேம் கண்டக்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சகோதரிகள் என்ஜாய் பண்ணாங்க. அந்த கேம்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் விஜயா ஜேக்கப், செகண்ட் பிரைஸ் கிரேசி சுதாகர், தேர்ட் பிரைஸ் ராணி. நெக்ஸ்ட் குட்டி பிள்ளைங்க எல்லாம் ஆடுவாங்க இல்லையா அந்த கேம், எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக வயசானவங்க கூட பண்ணணும்னு அந்த பால் பாசிங் சேர்ல உட்கார வச்சுட்டு பால் பாசிங் கேம் கண்டக்ட் பண்ணோம். அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ராணி, செகண்ட் பிரைஸ் பிரசன்ன குமாரி, தேர்ட் பிரைஸ் மரியா வில்சன். First Rani sister, second Prasanna, third Maria Wilson. Next வந்து எத்தனை பேர் நீங்க வந்து பார்ட்டிசிபேட்
பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ, அதாவது கேம்ஸ்ல அப்புறம் பைபிள் எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வின் பண்ணாதவங்களுக்கு, அதாவது ஆல்மோஸ்ட் 80% எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வின் பண்ண முடியல. ஸோ அவங்களையும் நம்ம வெறுமையா அனுப்பக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தினால அவங்களுக்கு வந்து கன்சோலேஷன் பிரைஸ், அதாவது கிரேஸ் ஓவரால் கிஃப்ட் மரியம்மா பெஞ்சமின் அம்மா, நவம்மா சிஸ்டர், ரோஸ்லின், சுசீலாமா, நரசம்மா, விஜயகுமார் சிஸ்டர், அண்ணம்மா, ஷீபா, ஷாரோ ஷீபா நினைக்கிறேன். கடைசியாக அதாவது இந்த கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹெல்ப் தேவைப்பட்டது. ஸோ நான் ஹெல்ப்புக்காக சில கேட்டிருந்தேன். அவங்க வந்து ஷீபா பீரியட் யாரும் வாங்கிக்கணுமா? ஸோ வந்து ஒரு 3 பிள்ளைகளுக்காக, அதாவது வாலண்டியர்ஸ் மாதிரி கூட இருந்து எல்லா விஷயத்திலையும் ஹெல்ப் பண்ணாங்க பிள்ளைங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிதா டேனியல், ஜெனிஃபர் பாபு, ஆஷா. அனிதா டேனியல், ஜெனிஃபர் பாபு, ஆஷா. அதாவது கடைசி வரைக்கும் ஸ்டார்டிங்ல கடைசி வரைக்கும் கூட இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உமன்ஸ் ஃபெலோஷிப் எங்க போனாலும் பிள்ளைங்க லீவ் இருந்ததுன்னா நம்ம வந்து ஜேக்கப் அண்ட் கௌதம் கூடவே இருப்பாங்க. ட்ரம் வாசிக்கிறது, நேற்று கூட ஃப்ரைடே சர்வீஸ்ல கூட வந்து அழகா ட்ரம் வாசிச்சு ரொம்ப கூடவே ஹெல்ப் பண்ணுவாங்க பிள்ளைங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு சின்ன ஜேக்கப் அண்ட் கௌதம். அத்துடைய பிரசித்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஒருவேளை யாராவது வின் பண்ணிருந்து நான் வேலை விடல, நிறைய வாட்டி நாங்க அது கோத்ரூ பண்ணணும். நானும் அனிதா வந்து வீட்டுக்கு வந்து சீக்கிரம் ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணா. ஸோ என்னுடைய பிரத்யேகமான நன்றியை வந்து அனிதா டேவிலுக்கு இந்த நாளில நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதனா இருந்தது யாராவது கொடுக்க வேண்டியவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா தயவு செய்து ஆராதனை முடிந்த பின்பு எனக்கு தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3-4 வாரங்களா பாஸ்டர் அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க அனௌன்ஸ்மெண்ட். ஆனா வந்தவங்க வந்து ரொம்ப கம்மி. நம்ம சர்ச் பெரிய சர்ச் சரிங்களா? ஆனா மணலி சர்ச்ல அட்டெண்ட் பண்ணவங்களோட நம்ம சர்ச்ல கம்மியா தான் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. அங்க ரொம்ப கம்மி, 70 குடும்பம் தான். கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணி எந்த சர்ச் போனாலும் இது வழக்கமா செய்யற காரியம், புதுசா எதுவும் நம்ம செய்யல. தயவு செய்து வருகிற வருஷத்துல கர்த்தர் சித்தமானா நீங்க எல்லாம் வயதானவங்க வந்து வயதானவங்களுக்கு தனி கேம், அவங்களால என்ன முடியுமோ அந்த மாதிரி கேம். தயவு செய்து வந்து கலந்து கொள்ளும்படி உங்க நண்பரோட கேட்டுக்கூட. நெக்ஸ்ட் யூத்துக்கு இருக்கு, ஆகஸ்ட் வந்து யூத்துக்கு இதே மாதிரி யூத்துக்கு நாங்க வந்து கனெக்ட் பண்ணலான்னு இருக்கோம். தயவு செய்து யூத் பிள்ளை எல்லாரும் கூட கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு நேரம் பேச்சுல இருந்து பிள்ளைகளை எல்லாரும் சகோதரிகளை என்கரேஜ் பண்ணதுக்காக ஒவ்வொரு சபை விசுவாசிகளுக்கும் சங்க பெரியவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ ஆல். ఈ సమయంలో మరి పాస్టర్ గిఫ్ట్ ఇచ్చలేదు. పాస్టర్ గిఫ్ట్ ఇవ్వాలని గౌతము వాళ్ళ అక్క ఇద్దరు ఏమని తెలియదు. Thank you.